அங்கால ஒரு பக்கம் உள்ள நிதிலைமை கோர்ட்டு 3 குளம். ஒரு பக்கம் உள்ள நிதிலைமை கோர்ட்டு அங்க நடைமுறை கணக்கு அங்க நடைமுறை கணக்கு அடியுமோ 3 பேருக்கு 8 பேர். ஒரு பக்கம் வருமான கூட்டு, ஒரு பக்கம் நிதிலைமை கூட்டு, தலையும் போடுங்க. வருமானம் கொடுக்கா கிரெடிட் இலக்கம் 1 பக்கம் 12 போடுங்க மேல. ராஜா சரத் திரக் பங்குடைமை ராயா சரத்லக் பங்குடைமை 31/3/2014 முடிவடைந்த வேடத்துக்கான வருமான கூற்று. முடிவடைந்த வேடத்துக்கான வருமான கூற்று. வருமான கூற்று. அதுக்கு எழுதுங்க விற்பனை அது விற்பனை கிரியா விற்பனை கலை விற்பனை கிரியா போடப்படுவோம். ஆரம்பிப்பு கொள்ளாவே சக உச்சிமை கூலி ஒரு வரி வட்டி இறுதி இருப்போ மொத்த லாபம் கூட்டு ஏனைய வருமானம் கூட்டு ஏனைய வருமானம் அதுல பெற்றாளி
இனி வருமானத்தில் பெற்ற அழிவு ஒரு பேர் விட்டு களி செலவுகளை வகைப்படுத்த தேவையில்லையா செலவுகளை வகைப்படுத்த தேவையில்லை செலவுகளை வகைப்படுத்த தேவையில்லை செலவுன்னு போட்டு போட்டு ஒரு 10 வரி வெட்டி களி மூலன வட்டி ராயா சரத்துல களி மூலன வட்டி ராயா சரத்துல களி சம்பளம் களி சம்பளம் மூலதன வட்டிக்கு பிறகு என்னது களி சம்பளம் ராஜா குல லாபம் ராஜா சரத்துல லாபம் ராயா சரத்துல லாபம் ராயா சரத்துல இதுல ஒரு கேடி ராஜா சரத்துல பங்குடமை ராயா சரத்துல பங்குடமை ராயா சரத்துல பங்குடமை ராயா சரத்துல பங்குடமை 31/3/2014 உள்ளவான நிதியமைக்கும் 31/3/2014 உள்ளவான நிதியமைக்கும் உள்ளவான நிதியமைக்கும் நடைமுறை அல்லா சொத்து கிரியம் 2 தெரியும் கிரியம் 2 தெரியும் கிரியம் 2 தெரியும் மோட்டார் வாகனம் தளபாடம் பொறுப்பு மோட்டார் வாகனம் தளபாடம் பொறுப்பு மோட்டார் வாகனம் தளபாடம் பொறுப்பு ஒருவேளை நடைமுறை சொத்து இறுதியிறப்பு கடம்பட்டோன் சய அயக்கரன் ஒதுக்கம் இறுதியிறப்பு கடம்பட்டோன் சய அயக்கரன் ஒதுக்கம்னு பாருங்க அயக்கரன் ஒதுக்கம் காசு காசு மொத்த சொத்துக்கு இப்படி இருக்கிறதா முதலாம் கடையா வேறுமா எக்ஸாம் மொத்த சொத்துக்கு உரிமையாண்மை பொறுப்பு களம் உரிமையாண்மை பொறுப்பு களம் அது கீழே மூலனம் ராயா சரத்திலாக மூலனம் ராயா சரத்திலாக நடைமுறை கணக்கு ராயா சரத்திலாக நடைமுறை கணக்கு ராஜா சரத்திலாக நடைமுறை பொறுப்புல வியாபார சென்மதி ஓ உரிமையாண்மையில அவங்களோட நேம 1/1 கீழே எழுதணுமா ஓ கீழே எழுதணும் வளமையானீங்க மூளை வச்சு எழுதிங்க வளமையான சரி ஓகே மேடம் ராயா சரத்திலாக நடைமுறை கணக்கு ராயா சரத்திலாக
நடைமுறை பொறுப்பு ராயா சரத்திலக். நடைமுறை பொறுப்பு ராயா சரத்திலக். நடைமுறை பொறுப்பு வியாபார கடன் கொடுத்தோம். வியாபார சென்மம். நடைமுறை கணக்கு ராயா சரத்திலக். நடைமுறை பொறுப்புல வியாபார சென்மம். கடன் உரிமையாண்மை மொத்த பொறுப்பு. உரிமையாண்மை மொத்த பொறுப்பு. பங்கா நடைமுறை கணக்கு. நடைமுறை கணக்கு ராயா சரத்திலக். ராயா சரத்திலக். ராயா சரத்திலக். ராயா சரத்திலக். நடைமுறை கணக்குல ராஜாக்கும் திலகம் சிலா மீதி 2000. ராயாக்கும் திலகம் சிலா மீதி 2000. சரத்துக்கு வரா மீதி 4000. வரா மீதி 4000. ஏனி திருப்பி விடைய போகும்போது சொல்லுங்க. வருமான கூற்று ராஜா சரத் திலக் பங்குடைமையின் 31/3/2014 முடிவடைந்த ஆண்டிற்கான வருமான கூற்று. இதுல விற்பனை களி விற்பனை கிரயம், இள ஆரம்ப இருப்பு கொள்வனவு பிளஸ் ஒற்றுமை கூலி, ஒரு வரி விட்டு மைனஸ் இறுதி இருப்பு கீழே மொத்த லாபம். அடுத்தது பிளஸ் ஏனைய வருமானம், அதுக்குள்ள பெற்ற கழிப்பு. அடுத்தது ஒரு வரி விட்டு செலவுகள், இதுல 10 லைன் விட்டு கீழே மூலதன வட்டி களி சம்பளம் ராஜா கீழே ராஜா சரக்கு. அடுத்து ராஜா சரத் திலக் பங்குடைமையின் 31/3/2014 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. அதுல நடைமுறை அல்லா சொத்து கிரயம் திரண்ட தீவு பெறுமதி, அதுக்கு கீழே மோட்டார் வாகனம் தளபாடம். நடைமுறை சொத்துல இறுதி இருப்பு கடன்பட்டோர் களி ஐயக்கடன் ஒதுக்கம் கீழே காசு மொத்த சொத்துக்கள். ஒரு வரி விட்டு உரிமையாண்மையும் மொத்த பொறுப்புகளும். மூலதனம் ராஜா சரத் திலக். நிதி நிலைமை கூட்டி இதுக்கு பிறகு எழுத இல்ல.
என்ன நினைக்கிறீங்க? உரிமையாண்மையில மூலதனத்துக்கு கீழே. மூலாதிக்கிற நடைமுறை கணக்கு ராயாசரத்தினர். நடைமுறை கணக்கு ராயாசரத்தினர். நடைமுறை பொறுப்புல வியாபார ஜென்மதி. பேலன்ஸ் உரிமையாண்மை மொத்த பணம். திருப்பி சொல்லு. பங்காளர் நடைமுறை கணக்கு. இதுல வரவு பக்கம் சரத்துக்கு மீதி வந்தது 4000, செலவு பக்கம் ராஜாக்கு மீதி வந்தது 2000, திலக்குக்கு 1000. நடைமுறை கணக்கு சொல்லு. நடைமுறை கணக்கு சொல்லு. கனி நடைமுறை. சரி, நடைமுறை கணக்குல மீதி வந்தது மட்டும்தானே வரும். ஓ சொல்லு. பங்காளர் நடைமுறை கணக்கு வரவு பக்கம் சரத்துக்கு மீதி வந்தது 4000, செலவு பக்கத்துல ராஜாக்கு மீதி வந்தது 2000, திலக்குக்கு 1000. செய்து வாங்க, நாளை பார்ப்போம். ஃபீஸ் காசுன்னா மே மாதம் கட்டிக்கொள்ளுங்க, நாளை பார்ப்போம்.
செமினாருக்கு போவோம். லாவண்யா ஜெய் பண்ணி சொல்லுங்க. இது கடைசியாக பார்த்தோம். பதினாலாவது கேள்வி பார்க்கணும் சார். நாங்களே 14. ஓகே. இங்கே நேரடி செமினார். பதினாலு பார்க்கணுமா? ஓ, எக்வலிவாஸ் பதினாலாவது கேள்வி. நந்தினி என்பவர் விளையாட்டுப் பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்கின்ற வணிகத்தின் புத்தகங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மீதிகளும் கொடுக்கல் வாங்கல்களும் பின்வருமாறு கீழே தரப்பட்டுள்ளன. 1/6/2026 மீதிகள் இருப்புக்கள் 400, காசு 320, வியாபார வருமதி 480, வெட்சென்மதி 20, முப்பண வாடகை வருமானம் 24. 2026 ஜூன் மாதத்தினுள் இடம்பெற்ற காசு பெறுவனவுகளும் காசு விற்பனைகளும் கடன் விற்பனைகளும் பின்வருமாறு. 5/6 விளையாட்டுப் பொருட்கள் காசுக்கு விற்பனை வெட் நீங்கலாக 3 லட்சம். 5/6 வானூர் கடன் பொருட்கள் விற்பனை 360,000 வெட் நீங்கலாக. 7/6 காசாக பெற்ற தரகு வருமானம் 18,000. 11/6 ரங்காவிற்கு கடன் விற்பனை வெட் நீங்கலாக 3 லட்சம். 16/6 பானுவிடம் பெற்ற காசு 2,70,000, கொடுத்த கழிவு 10,000. 19/6 காசாக பெற்ற வாடகை வருமானம் 16,000. 21/6 வங்கிக் கடன் பெற்றது 250,000. 28/6 காசிற்கு பொருட்கள் விற்பனை வெட் நீங்கலாக 3 லட்சம். 30/6 பிரியங்காவிடம் பெற்ற காசு 225,000, 10 வீதம் கழிவினை கழித்துக் கொண்டு காசு பெறப்பட்டது. மேலதிக தகவல். வெட் 18 வீதம் என கொள்க. மாதாந்த வாடகை வருமானம் 35,000. 30 ஜூன் 2026 காசு கொடுப்பனவு நாளேட்டின் மொத்தம் 4,80,000. வேண்டப்படுவது ஜூன் மாதத்திற்கான காசு பெறுவனவு நாளேடு, விற்பனை நாளேடு. ஜூன் மாதத்திற்கான பின்வரும் பேரேட்டு கணக்குகள்: காசு கட்டுப்பாடு கணக்கு, விற்பனை கணக்கு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, வெட் கட்டுப்பாட்டு கணக்கு, வாடகை வருமான கணக்கு. அடிச்சுக்கொள்ளுங்க. காசு பெறுவனாலே கோப்பாய் 5 பிரியுங்க. கோப்பாயினால 5 பிரியுங்க. ராஜா அட்டெண்டன்ஸ் மார்க் பண்றீங்களானே? ஆம் சார். இல்ல தெரியா, அதோட முஸ்லீம் சகோதரங்க வேற இல்லையோ? போட்டீங்களா இருக்கல? ஓ, போட்டு நான் பதினாலாம் கேள்வி.
6 പേർക്ക് 5 ടീഫോ. 6 പേർക്ക് 5 ടീഫോ. 6 പേർക്ക് 5 ടീഫോ. ஆறு பேருக்கு 5 டீஃபோ. அடிச்சு முடிஞ்சுதா? காசு பெருமளவு 4 காசு பெருமளவு 4 திகாதீபரம் கொடுத்தழிவு பெறுமதி. திகாதீபரம் கொடுத்தழிவு பெறுமதி பகுப்பாய்ன்ற இல்லை. பகுப்பாய்ன்ற இல்லை. விற்பனை கடன்பட்டோன். விற்பனை கடன்பட்டோன். வருமானம் ஏனையவை வேறு. வருமானம் ஏனையவை வேறு. விற்பனை 4 இகாதி வாடிக்கையாளர் பெயர். இகாதி வாடிக்கையாளர் பெயர். மொத்தம் பெட் பெறுமதி. மொத்தம் பெட் பெறுமதி. காசு கட்டுப்பாடு கணக்கு. மீதி வந்தா 320. காசு கட்டுப்பாடு கணக்கு மீதி வந்தா 320. கடன் மட்டும் கட்டுப்பாடு கணக்கு. கடன் மட்டும் கட்டுப்பாடு மீதி வந்த 480. விற்பனை கணக்கு. விற்பனை கணக்கு பெட் கட்டுப்பாடு கணக்கு. பெட் கட்டுப்பாடு சிலா மீதி 20. சிலா மீதி 20. செமினார நண்பிகளா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நேரடி செமினார் நடந்தது. நாளைக்கும் அதே மாதிரி. வாடகை வருமான கணக்கு. வாடகை வருமான கணக்கு. முற்பண வாடகை வருமானம் பொறுப்பு சிலா பக்கம் 24. முற்பண வாடகை வருமானம் பொறுப்பு சிலா பக்கம் 24. கழிப்போமா? குரூப்பில் தாங்க என்னையும் உங்களையும் ஜெயிக்கினா 36 பேர் இருப்போம். என்ன காசு கட்டினாக்க மட்டும் ஆட் பண்ணீங்க. காசு கட்டினா பண்ணுங்க.
கேள்வி போவோம் வாசம். 3.6 விளையாட்டுப் பொருட்கள் காசு விற்பனை வெட்நீங்களாக 3 லட்சம். விளையாட்டு பொருட்கள் கொள்ளலாம் செய்து விற்பனை செய்த வணிகத்தின புத்தாண்டு எடுக்கப்படுத்துறவர்கள் விளையாட்டு பொருட்கள் காசு விற்கிறோம் வெட்னீங்களா வெட் வீதம் 18 வீதம். வளமையா வெட் உட்பட வந்த அளவா இந்த வெட் நீக்கி தந்திருக்கேன். 3/6/2026 விற்பனை இதில் 300 போடுவோம். 3 வெட்டி 300 18 பார்த்தா எவ்வளவு? 54 பேட் சேர்ந்து 354 காசு சேர்ந்து 354 காசு வேறு. அடுத்த வாசம். 2வது பானு கடனுக்கு பொருட்கள் விற்பனை 360,000 வெட் நீங்களாக. 5/6 நேரத்தில் பானு நீங்களான பெறும்போது 360. 360 18 பார்த்தா பேட் வேறு எவ்வளவு? 64,800. 64 எட்டா சேர்த்தால் 424.8. 424,800 424 ஆமாம் சார். ஓகே. அடுத்தது 7.6 காசாக பெற்ற தரகு வருமானம் 18,000. தரகு வருமானம் வருமானிக்க போறோமா 18 வருமானத்துக்கு 18 தரகு வருமானம் வருமையில 18 வருமானத்துல 18. அடுத்தது ரங்காவிற்கு கடன் விற்பனை வெட் நீங்களாக 3 லட்சம். நீங்களாக 300 18 பார்த்தா 54 354. நீங்களா 300 18 பார்த்தா 54 354. ஒவ்வொரு முறையும் 2019 4ஆங்கடியா வந்தோன்று ஆனாக்கடி லாபனாக்கு. அடுத்த அடுத்தது பானுவிடம் பெற்ற காசு 270,000 கொடுத்த கழிவு 10,000 ஆகும். பானுவிடம் பெற்ற காசு 270 கொடுத்த கழிவு 10 கொடுத்த கழிவுல 10 போடும். கொடுத்த கழிவு 10. அடுத்தது காசாக பெற்ற வாடகை வருமானம் 16,000. ஆசா பெற்ற வாடகை வருமானம் 16. வாடகை வருமானம் வருமானத்துக்கு போறோம். ஆசா பெற்ற வாடகை வருமானம் வருமை 16 வருமானம் 16க்கு போறோம். அடுத்தது வங்கி கடன் பெற்றது 250,000. வங்கிக்கடன் பெற்ற அங்க போடுவோம். வங்கிக்கடன் பெற்ற அங்க போடுவோம். ஏனியம் ஏனியவை அடுத்தது காசுக்கு பொருட்கள் விற்பனை வெட் நீங்களாக 3 லட்சம். 300 54
மொத்தம் 384. வளமையாக உங்களோட பேப்பர்லாம் வட்டி உட்பட சொல்லப்படி அமௌண்ட் தருவான். இங்கே அமௌண்ட் தரேன். பட் நீக்கி தான் விற்பனை கேட்கணுமா? அடுத்தது பிரியங்காவிடம் பெற்ற காசு 225,000. 10 வீத கழிவினை கழித்துக் கொண்டு காசு பெறப்பட்டது. 225 100 வீதத்திலிருந்து 10 வீதம் கழிச்சால் 90 வீதம் இருக்கு. 90 வீதம் தான் 225 என்றால் 10 வீதம் பார்த்தா 25 ரூபாய். 10 வீதம் பார்த்தா 25 ரூபாய். அதே தவிர 100 வீதம் பார்த்தா 250 வேணும். அதுக்கு 10 வீதம் பார்த்தீங்கன்னா 25 கொடுத்தாடி 25 எல்லாத்தையும் போட்டோம். மொத்தமானதெல்லாம் எல்லாம் மொத்த பெறுமதி பொதுப்பு எடுக்க மாட்டியது. வாசிங்க 18 கொள்கை. மாதாந்த வாடகை வருமானம் 35,000. காசு கொடுப்ப நாடு மொத்தம் 480. இது பெற்ற சொல்ல காசு கணக்கு காசு கொடுப்பன வந்து 480. வட்டி இல்லை. காசு கொடுப்ப நாளில் சிலவைங்கோ கொடுப்பன வேண்டு மொத்தம் 480. வாடகை வருமானம் காசா பெற்றது அந்த கீழே வாடகை வருமானம் காசா பெற்றது 16,000. காசு கணக்கு வரவே வாடகை வருமான கணக்கு காசு கணக்கு வரவே வாடகை வருமான கணக்கு அது இந்த மாதத்துக்குரிய வாடகை வருமானம் 35,000. வருமானத்துக்குரிய 3 முறை நோட் பண்ணி வைங்கோ. குறித்த வருமான கணக்கு வரவே லாப கணக்கு செலவு. வாடகை வருமான கணக்கு வரவே லாப செலவு. வருமான கூட்டு மாற்றியது 35. வருமான கூட்டுக்கு மாற்றியது 35. 40 மீதி சேர்ந்தது 5. மீதி வந்தது 5. வருமான கூட்டுக்கு மாற்றியதை போட்டு கூட்டி எடுத்தீங்கன்னா முற்பண வாடகை வருமானம் 5 ரூபாய். முற்பண வாடகை வருமானம் 5 ரூபாய். கிளியரானே? ஓ சார். காசு சொல்லுங்க. 35. 1487. 1487. 1487. 1487. 600. 495. சரி. 34. 250. 108. 34, 250, 108. இப்போ மொத்தம் 778 சம 8. 117 சம 8. 660. 660. கடமைப்பேன் அப்படின்னு கடமோட்டம் கட்டுப்பாடு கணக்கு வரவு விற்பனை கணக்கு வர்க்கெட்டு பாய்ச்சலாம்.
கடமுடன் கட்டுப்பாடு வரையுமா விற்பனை என்று பெட் நீக்கி 660 பெட் 117.8 117.8 விற்பனை 660 விற்பனை செலவைங்கோ கடமுடன் கட்டுப்பாடு 660 விற்பனை செலவைங்கோ கடமுடன் கட்டுப்பாடு 660 பெட் நீக்கி தான் வைக்கும் பெட் கட்டுப்பாடு செலவைங்கோ கடமுடன் கட்டுப்பாடு 117.8 117.8 கட்டுப்பாடு செலவைங்கோ கடமுடன் கட்டுப்பாடு 117.8 கொடுத்தாளி கணக்கு வரவே கடமுடன் கட்டுப்பாடு கணக்கு செலவு 35 கொடுத்தாளி கணக்கு வரவு கடமுடன் கட்டுப்பாடு செலவு 35 கொடுத்தாளி வரவு கடமுடன் கட்டுப்பாடு செலவு 35 காசு விற்பனை வெற்றோட காசு கணக்கு வரவு விற்பனை 600 விற்பனை செலவு காசு 600 விற்பனை கணக்கில் வேண்டிய வட்டி நீக்கியதுதான் வைக்கும் காசு கணக்கில் வரையங்க விற்பனை விற்பனை கணக்கில் செலவுங்க காசு பட் 108 கட்டுப்பாடு செலவுங்க காசு என்ன 108 காசு கட்டுப்பாடு வரவு விற்பனை வட்கட்டுப்பாடு விற்பனையை பற்றியும் தனித்தனியாக பதிவுமா கடமுடன் பெற்ற ஆசை காசு கணக்கில் வரையங்க கடமுடன் கட்டுப்பாடு 495 கடமுடன் கட்டுப்பாடு வரையங்க காசு என்ன 495 காசு கட்டுப்பாடு வரையங்க கடமுடன் கட்டுப்பாடு 495 கடமுடன் கட்டுப்பாடு வரையங்க காசு என்ன 495 வருமானம் காசு கட்டுப்பாடு வரையுங்க தனித்தனி 34 ஏனியவை 250 வருமானம் 34 ஏனியவை 250 கூடிடுங்க காசு மீதி பேலன்ஸ் எவ்வளவு காசு மீதி பேலன்ஸ் 1807 குட் 1807 மீதியம்மா 1327 1300 கட்டாயம் கூட்டணுமா கட்டாயம் கூட்டணும் 1327 1300 கடமுடன் கட்டுப்பாடு கடமுடன் கட்டுப்பாடு பேலன்ஸ் அஞ்சு 30 1258.8 ஆயிரத்தியம்மா 1258.8 1200 வராப்பாங்க சரி 1200 58.8
1758 5 பேர் கழிச்சால் 728.8. 728 மீதி என்ற மீதி வந்தது 728. விற்பனை 1260. மீதி என்ற மீதி வந்தது 1260. வருமான கூத்துக்கு மாத்தியேன்னா எங்களுக்கு வருமாவது கேட்டுதான் ஓகே. இது எங்களுக்கு வாடகை வருமான கணக்கில் செய்து வார வித்தியாசம் வருமாவது மாற்றம். வெட்கட்டுப்பாடு காசா கொடுத்த வெற்றும் இல்லை, கொள்ளக்குரிய வெற்றும் இல்லை, விற்பனைக்குரிய வெட் மட்டும் தான் வருது. கூட்டினாலும் 246.8. 246. இதான் சரியா? கிளியரா? முழு பேரும் போர் கிளியரா? ஆம் சார். Any doubts? சார் சொல்றா. வெள்ளியம்மன் செமினார் இல்லாட்டி முதலிட்டு தீர்மானம் போகணும் வெளியில கேட்டு படிச்சியோ? ஏன்னா முதல் தீர்மானம் சைன் ஆயிரப்படியா 6 மணிக்கு போகுதான். சைன் ஆயிரப்படியா எல்லாரும் ஓகே, 6 பக்கம் ஓகே, 7 பக்கம் தான் இல்லை கிடையாது. வெள்ளிக்கிழமை கிளாஸையும் செமினாரை மாற்றுவோம் பார்ப்போம். சரி சார். 15 இல்லையா? ஆயா 15 இல்லையா? ஓம் சார். கலிவாசி கேளியெல்லாம் போடவே படுங்கோ. சூட்ட 15வது கேள்வி. வணிகம் ஒன்றின் 2026 3/31 முடிவடையும் வருடத்தின் பேரிடர்களில் காணப்படும் கணக்குகளினை பயன்படுத்தி கணிப்பிடப்பட்ட தேறிய லாபம் 250,000 ஆகும். பின்னர் மேற்கொண்ட கணக்காய்வின் போது பின்வரும் வழக்கல் கண்டறியப்பட்டது. முதலாவது, 80,000 பெறுமதியான விற்பனை பட்டியல் ஒன்று ஏடுகளில் முற்றாக விடுபட்டிருந்தது. இரண்டாவது, கொள்வனவு நாளேட்டின் கூட்டுத்தொகை 20,000 குறைத்து கூட்டப்பட்டது. மூன்றாவது, வியாபார பெறுமதிகள் அறவிட முடியாக்கடன் 10,000 பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. தொங்கல் கணக்கின் மீதியும் திருத்திய பின் தெரியலாகும். ஏழவாறு சரி வாங்க. வேற கேங்க் இருக்கீங்க? இந்த கேங்க் அங்கே இருக்கு. அவள் வேந்தனை கார் எடுத்துடுவான், வாசல் தியானஜன கார் எடுத்துடுவான். எங்கேயோயா?
ഇവിടെ ചെയ്യണമെങ്കിൽ അപ്പാർട്ട്മെന്റാ 15-16 അപ്പാർട്ട്മെന്റ് പാർട്ട് 2 15-16 അപ്പാർട്ട്മെന്റ് தொங்கல் வீதி என்ன அப்படியா அந்த ஓரம் சரி ஆளே சரி 15 കളി തൊങ്ങക്കനായി திருத்தியமின் லாபம் ஒவ்வொரு முறை மாறுகளி திருத்தமுள் லாபம் 250 விளவாத திருத்தியமின் லாபம் முதலாவது 80,000 பெறுமதியான விற்பனை பட்டியல் ஒன்று ஏடுகளில் முற்றாக விடுபட்டிருந்தது. விடுபட்ட என்று சொன்னால் அது விடுபட்ட பல தொங்கலை உருவாக்காது. கடன் விற்பனை அப்படின்னு கடமூட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவே விற்பனை கணக்கு செலவு கடமூட்டம் கட்டுப்பாடு கணக்கு வர விற்பனை கணக்கு செலவுனால் லாப கணக்கு செலவு லாபத்தோட கூட்டும் கொஞ்சம் தாக்கம் கேட்கல திருத்தம் தான் கேட்டிருக்கு. லாபம் குறைஞ்சிருக்கும் விற்பனையை காட்டாட்டி இவ கூட்டும். ரெண்டாவது கூட்டுத்தொகை 20,000 குறைத்து கூட்டப்பட்டுள்ளது. அதுவும் கொள்ளனாக்க தொங்கல் வராது. 4 நில கூட்டுத்தொகை எப்படியும் தவறு தொங்கல் வராது. ரெண்டு பையை பாதிக்கும். கொள்ளனா கணக்கு வரவு கடன் கொடுத்தோம் கட்டுப்பாட்டு கணாச்சலம்
கொள்ளா கணக்கு வரவுன்னா லாப என்ற கணக்கு வராது. லாபத்திலிருந்து கழியும். கொள்ளா கணக்கு வரவு கடன் கொடுத்த கட்டுப்பாடு கணக்கு. கொள்ளா கணக்கு வரவுன்னா லாப என்ற கணக்கு வரவு. லாபத்திலிருந்து கழியும். இனி டவுட்டா இருக்காது கலைக்கிறீங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லணும் என்ன சொல்லி எப்படியும் பெற வைக்கணும் மாக்களை இதுதான் கேப்பியா சி சி. வியாபார வருமதிகளை அளவிட முடியா கடன் 10,000 பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. வியாபார வறுமையில் வரவிட முடியாத 10,000 பரீட்சை மீது கொண்டு செல்லு வரவிட முடியா கடன் பரீட்சை மீத வர வைக்க வேண்டிய வர வைக்காண்டி வர அப்பதான் தொங்க உருவாகும் அதான் கேட்டது இல்லாத தொங்கல் செலாகும் வரவிட முடியாது என்ன 10,000 பரீட்சை மீத காட்டாத செலவுண்டு வருமான கூட்டு போயிருக்கா செலவா காட்டாட்டி லாபம் கூடிடு அறவிட முடியா கடன் 10,000 களி லாபண்ட கணக்கு வர தொங்கோனா செலவு லாபண்ட கணக்கு வர தொங்கல் செலவு கூட்டி எடுத்தீங்கன்னா தொங்கல் மீதி வேற 10,000 பரீட்சை மீது வித்தியாசம் 10,000 தொங்கல் மீதி இது 3 லட்சம் திருத்திய பின் லாபம் 3 லட்சம் திருத்திய பின் லாபம் இந்த சேவரை திறந்துலாம் அதை திறந்து போடாமலாம் கூட இருக்கு யாருக்கா சந்தேகம் இல்ல சார். சுவாஸ்தியா இல்லையா சுவாஸ்தியா ஸ்வஸ்திகா அட்டெண்டன்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல நேரம் எழுதி போட்டு எல்லாம் இருக்கும் கண்டிஷன் போட்டீங்களா அதன்படி அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்க எத்தனை ஆசிரமினா 4 5 4வது மார்க் பண்ணுங்க என்சிக்காரர்கள் எல்லாம் தாண்டிட்டேன் நான் இன்றைக்கு எடுத்தோட முடிஞ்சுது 16 போவோம் வாசி 16வது கேள்வி. வரையறுக்கப்பட்ட சார்பு பொது கம்பெனியின் 2026 3/31 உள்ளவாறான பரீட்சை மீதியான சாப்பிடவில்லை. இவ்வித்தியாசம் தொங்கல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட பரிசோதனையின் போது பின்வருவன வெளிக்கொணரப்பட்டன. உட்திரும்பல் 6,000 பொதுப்பேரேட்டில் வெளித்திரும்பல் கணக்கில் செலவில் பதியப்பட்டதோடு ஆனால் கட்டுப்பாட்டு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டது. பதிவளிக்கப்பட்ட அறவிட முடியாக்கடன் மூல பெறப்பட்டமை 10,000 காசு பெறுவனவு நாளடில் மாத்திரம் பதியப்பட்டிருந்தது. பொதுப்பேரேட்டு கணக்கில் எவ்வித பதிவும் மேற்கொள்ளப்படவில்லை. கொள்வனவு நாளோடு 20,000 குறைவாக கூட்டப்பட்டது. தொங்கல் கணக்கு மீது பிழைகளை திருத்திய பின்னர் தேறிய லாபத்தில் ஏற்படும் தாக்கம். இது தாக்கம் கேட்டார் தொங்க கணக்கு மீதியும் தாக்கம் இதுல தொங்க கணக்கு மீதி பரீட்சை மீத வராப்பகம் உருவாயிடும்.
16ஆம் கேள்வி. வரைகப்பட சார்பி பொது கம்பெனி 31/3/2026 உள்ளார பரிச்சயமே சமப்படவில்லை. வித்தியாசம் தொங்கோனாக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட பரிசோதனை போது பின்வருவன வழிகொள்ளப்பட்டன. தொங்கோனாக்கு மீதி விடைகளை திருத்திய பின் தேர்வு லாபத்தில் ஏற்படும் தாக்கம். திருத்தமும் லாபம் தெரியல, தாக்கம் தான் கேட்கலாம். 16ஆம் கேள்வி உங்க கணக்கு ராஜாங்க எல்லாத்தையும் படிப்பிச்ச வரைக்கும் விடியற்கா போட்டு எடுத்து போடுங்க. பிரிய பண்ணி அங்கால லாபத்துல தாக்கம். இந்த சனி ஞாயிறு கிளாஸ் 5 பக்கம் மேலே முதல் தீர்மானம் தானே வார சனிக்கு தான் தொடங்குறேன். கேளுங்க. அப்படின்னா வெள்ளிக்கிழமை கிளாஸை நிப்பாடி செமினாரை மாற்றுவோம். நல்ல வெள்ளிக்கிழமை ஒன்று 2 வழியை ரெஸ்ட் கொடுத்துட்டு அங்கே எடுப்போம். கடி சொல்றீங்களே முதல் தீர்மானம் வெள்ளியும் போகுது. இப்போ இந்த சனி நேரம் போகுதுன்றால் சனி நேரம் விடிய எல்லாரும் 6 பக்கம் மேலே ஓகேன்னா பேருந்து வெளியே எடுக்க ஆகும். அது மாதிரி சனி ஞாயிறு பின்னேரம் 6 பக்கம் மேலே பேப்பர் கிளாஸா ரெடி பண்ணுங்க. திருப்பம் ஆக வரலாம். டைம் இருக்கிறாங்க 6ஆம் தவணை பேப்பரா ரைட். வரைகப்பட சார்பி பொது கம்பெனி 31/3/2026 உள்ள பரிச்சயமே சமப்படவில்லை. வித்தியாசம் தொங்கோனாக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட பரிசோதனை போது பின்வர வழிகொள்ளப்பட்டன. உத்திரமல் 6 பொதுப்பேரில் வழித்திரும்ப கணக்கு செலவு பதியப்பட்டுள்ளன. கட்டப்பாடு கணக்கு சரியா பதியப்பட்டிருக்க. உத்திரம்ப ரெட்டப்பதிவு என்ன? உத்திரம்ப கணக்கு வர 6000. கடமூடம் கட்டுப்பாடு கணக்கு செலவாக கடமூடம் கட்டுப்பாடு சரி. உத்திரம்பல வர வைக்க வேண்டிய கொண்டே வழித்திரும்பல செலவு. இதையும் செல வேண்டாம். வரா பக்கம் 12,000 தொங்கல் ரூபா. வரவு ரூபா தொங்கல் இல்லாங்க தொங்கல் செலவு. வெளித்திரும்ப கணக்கு வரவு. உத்திரம்ப கணக்கு வேற. உத்திரம்ப கணக்கு வர வெளித்திரும்ப கணக்கு வரவு. தொங்க கணக்கு செல்ல தொங்கல செலவையுமோ 12,000. உத்திரம்ப 6,000. வெளித்திரும்ப 2,000. திரும்ப 6,000. வெளித்திரும்ப 6,000. உத்திரும்ப வரவு வெளித்திரும்ப வர வேண்டாம். லாப கணக்கு வரவு லாபத்திலிருந்து கழிக்கும். லாப கணக்கு வரவு லாபத்திலிருந்து கழிக்கும். உத்திரும்ப 6,000. வெளித்திரும்ப 2,000. பதிவளிக்கப்பட்ட அறவிட முடிய கடன் மீளப்பெறப்பட்டமை. காசு பெறுவனால மாத்திரம் பதிஞ்சிருக்கலாம். பொதுப்பேரில் எவ்வித பதிவுகள் மேற்கொள்ளப்படவில்லை. பொதுப்பேரில் என்ன பதிவு நேரடி தாக்கம் விடுபட்ட வேலை தொங்க வராது. காசு கணக்கு வரவு கடமூட்டம் கட்டுப்பாடு செலவு. வருமானே கடமூட்டம் கட்டுப்பாடு வரவு மீளப்பெற்ற அறவிட முடியா கணக்கான செலவு. செலவை குறைக்கிறோம் என்றால் லாபத்தை கூட்டும். கொள்ளை நாள் 20 குறைவாக கூட்டப்பட்டால் பொங்கல் வராது. கொள்ள கணக்கு வரவு கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு செலவு. கொள்ள கணக்கு வர கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு செலவு. கொள்ள கணக்கு வரனா லாப கணக்கு வரவு லாபத்திலிருந்து கழி. லாப கணக்கு வரவு லாபத்திலிருந்து கழி.
இதை கூடனா தொங்க கணக்கு மீதி வேறு 12,000 12,000 அரிச்சமையல் வித்தியாசம் 12,000 வேறு. லாபத்தில் எப்படி தாக்கம் என்ன? -22,000. இது செய்யும் குறை. திரும்ப வரவு திரும்ப வரவு தொங்கல் செலவு கட்டுப்பாடு சரி லாபத்தை கழிக்கணும். மதிவளிக்கப்பட்ட அறுவடம் எடுக்கிறது மீள பெறப்பட்டமை காசு பெருநாள மாத்திரம் பயணிக்கம் புதுப்பேர்ல பதியல நேடித்தாக்கம் காசு வரவு மீள பெற்ற வருமானம் கூட்டணும் உங்கள் வராது. கொள்ள நாளில் குறைவாக கூட்டப்பட்டால் கொள்ளனா கணக்கு வரவு கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு செலவு லாபத்தில் கழியுவோம். மொத்தம் 32 மைனஸ் 10 பிளஸ் 22,000 குறை. இனி கட்டுப்பாடு நான் கூட்டி வர போகிறோம். இது பாட்டுள்ள கனாலமாக வரையில பாட்டு நல்ல வரலாம். கேள்வியை பாருங்க அடிச்சு கொள்ளுங்க. பொது நாள் அடிங்கோ 20 வரி. பொது நாள் அடிங்கோ 20 வரி. வரி வரி திருத்திய கடமுடன் கட்டுப்பாடு 10 வரி. கடமுடன் 8 வரையும் காணும். திருத்திய கடமுடன் கட்டுப்பாடு தீபம் நடி 8 வரி. வினா கூற்று 8 வரி கடை. திருத்திய கடமுடன் கட்டுப்பாடு 8 வரி. வினா கூற்று 8 வரி. சீதாப்புரம் நான் சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுங்க. பொது நாளடி விவரம் பெற செலவு. பொது நாடு விவரம் பெற செலவு. திருத்திய கடமுடன் கட்டுப்பாடுல மீதி வேற பக்கம் 51,400. திருத்திய கடமுடன் கட்டுப்பாடுல மீதி வரவு பக்கம் இடக்கை பக்கம் 51,400. இதுல கடமுடன் கட்டுப்பாடு என்ன கூற்று கடமுடன் கட்டுப்பாடு என்ன கூற்று கடமுடன் கட்டுப்பாடு என்ன கூற்று அதுல திருத்திய கடமுடன் கட்டுப்பாடு மீதி திருத்திய கடமுடன் கட்டுப்பாடு மீதி மீதி போடல. இப்ப கூட்டு 4-5 வரை விட்டு களி திருத்தமுன் கடமுடன் பட்டியல் மீதி
கடம்போட்டம் கட்டுப்பாட்டு நான் கூச்சு அதில் திருத்திய கடம்போட்டம் கட்டுப்பாடு மீறி கூட்டு 4 வீட்டு களி திருத்தமும் கடம்போட்டம் பட்டியல் மீறி 72 72 எல்லாம் களி வாசிங்க கிளாஸுக்கு மிஸ் பண்ணாங்க வேறு நண்பரை தெரியப்படுத்துங்க செமினார் நடக்குன்னு சொல்லுங்க ஸ்கூல் மிஸ் தெரிஞ்சாக்க யூடியூப் இதில் பார்க்குறாங்கன்னு சொல்லுங்க மற்ற 2019 பாஸ் இப்போ கேட்டீங்க பாஸ் யூடியூப் போட்டு விடனான் அது வடிவாக பாருங்க வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க முதல் தீர்மா இல்லைங்க யூடியூப் இருக்க பாருங்க வங்கையன் ஒவ்வொரு பாடம் நடக்க அதை இந்த யூடியூப்பையும் போட்டு கொண்டிருக்கிறேன் மேந்திர போப்ப அட்டவணை மேந்திரெல்லாம் இல்லை போட்டு கொண்டிருக்கிறேன் அதே பாருங்க உங்களோட கற்றல் சேர்ப்பால் இந்த 2 மாதம் எனக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு கோயில் சப்பரம் நான் போயிருந்தேன் உங்களுக்காக நின்று எடுத்து வந்துருக்கு ரெண்டு ஃபுல்லாக பகல் கிளாஸ் செமினார் 1:30 5:30 பேருந்து விட்டு 6 8 கிளாஸ் பேருந்து 8 9 உங்களோட கிளாஸ் ஆகவே நானும் உங்களுக்காக நினைக்கிறேன் நீங்களும் கோயிலுக்கள் அதில் தியாஞ்சதை நிப்பாட்டி போட்டு கோயிலுக்கு போய் கும்பிடுங்க முக்கியம் சேர்ச்சுக்கு போங்க கும்பிடுங்க ஆனால் கிளாஸை கட் பண்ண மாதிரி கும்பிடுங்க அதுக்கு டைமை மாற்றி படிங்க டைமை பகல் டைம் ஸ்கூல் போயிடலன்னா பகல் டைமை வேஸ்ட் பண்ணாங்க லைப்ரரியில் கொண்டு போய் ஒதுக்குப்புறமாக போயிருந்து படிங்க 20 டைம் கிளாஸ் வரைக்கும் ஓகே இருக்கு அக்கௌண்ட்ஸ் கேள்வி ஒவ்வொரு நாளும் 10 பார்ட்மெண்ட் கேள்வியை செய்துட்டு பண்ணுங்க 10 பார்ட்மெண்ட் கேள்வி இதில் இன்னும் செமினார் காசு கட்டாமல் இருந்தால் கட்டிக்கணும் சில பேர் அட் பண்ணியிருப்பேன் நான் ஆகவே யார் கட்டுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் கட்ட வேண்டியதாக கட்டிக்கணும் அட்டெண்டன்ஸுக்காக போடணுமா